வணக்கம் 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 வணக்கம். இந்த மெப்பை பாருங்க. இதில் இங்கே வெனிசுலான்ற நாடு இதில் இருக்கு. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போல ஒரு 10 மடங்கு, இந்தியாவில் 1/3 சரி. அமெரிக்கா இதில் வெனிசுலா. இதில் நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், வெனிசுலா இல்லை ஸ்ரீலங்கா இதை போல் ஒரு 10 மடங்கு பெரிய நாடு, இந்தியாவில் 1/3 பெருசு. இதில் இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், இப்போ உலகம் பணக்காரர் காசு பெருசு இல்லை, தங்கம் பெருசு இல்லை, புகழ் பெருசு இல்லை, அதிகாரம். அந்த அதிகாரத்தை தான் நாங்கள் பெறணும். எங்கள்கிட்ட தமிழகத்தில் எத்தனை பேர் பெரிய பணக்காரராக இருக்கணும், என்ன பெரிய யோசனம். தமிழ் மொழி ஆதி மொழி கண்ட ஒரு தேசத்தை உலகத்தில் இந்த பாருங்கள், இதில் எவ்வளவு தீவுகள் இருக்குது. தமிழ் மொழிக்கு ஒரு தேசம் காண்போம். அதுக்கு முதல்ல அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய உலக அரசியலை மாற்றி அமைப்போம். அதிகாரத்தை நாங்கள் பெறணும். பெற்று அந்த அதிகாரத்தின் மூலம்தான் தமிழ் மொழிக்கு ஒரு தேசத்தை காணலாம். எப்படி பெறலாம் என்று சொன்னால், யாழ்ப்பாணத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு வருவேன், பெண்கள் அந்த அதிகாரத்தை கைப்பற்றணும். என்னென்னு சொன்னால், பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்கிறபடியாக அந்த குழந்தைக்கு உணவு, உரையல், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு உத்தரவாதமாக வேணும். ஆண்கள் பொம்பளையோட இது பிணம் விட்டுட்டு போயினோம். அப்போ ஆறுதால பாதிக்கப்படுறது பெண்கள். அப்போ பெண்கள் இந்த அதிகாரத்தை கைப்பற்ற இந்த பொற்காலத்தில் உங்களுக்கு இயற்கை பெண்கள் இந்த கையில் வாக்க தந்திருக்கு. பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். பெண்கள் இந்த டிக்டாக்கை ஆயுதமாக எடுத்து கெதியன்று இந்த அதிகாரத்தை பெண்கள் பெறணும். இங்கே யாழ்ப்பாணத்தில் முதல்ல பெற்று யாழ்ப்பாணம் தமிழீழ மாறி இலங்கை மாறி இலங்கையிலிருந்து தீயாய் உலகத்துக்கு பெறணும். உலகத்திற்கு தமிழனால உலகத்திற்கு அமைதி, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி கொண்டு வர இயலும். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த கேடுகட்டன்னு சொன்னால் உயிரினங்களுக்கு ஆபத்தான அணுக்கள், லேசர் கதிர்கள், கண்டுபிடிச்ச வைரஸில் கொண்டு அண்டவெளியில் கொட்டினோன்னா பூமி பூஞ்சோலியாக மாறிடும். பூமி எங்கும் அமைதி, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி பூமி எங்கும் வரும், தமிழனால வரும். பெண்கள் கையில் ஒரு வாக்கை கொண்டு இந்த உலக அனைத்து உயிரையும் வாழ வைக்கலாம். அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெண்கள் டிக்டாக் மூலம் உங்களோட பேர்லையோ வேறு பேரில் திறந்து பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். ரெண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம் டக்குன்னு சொல்கிறேன். அரசியல் பணி, மக்களுக்கு பணி செய்கிறவர் அரசியல் என்று சொன்னால், இதை நான் திருப்பி சொல்கிறேன். இன்னொரு தடவை ஜெயசினாரை பார்த்து இப்படித்தான் ஜெயசினார் பெரிய ஆளுன்னு சொல்லி அப்போ சொல்கிறேன். நான் நினைச்சு கொண்டிருக்கேன். டக்குன்னு ஜெயசினார் யோசிச்சுட்டே இல்லை, கால் பாதங்களை கழுவி மக்களுக்கு சேவை செய்கிறவர் தான் உண்மையானவர் என்று சொல்லி அதை வெளிப்படுத்துகிறார். உண்மையாக மக்களுக்கு பணி செய்கிறவர் மக்களில் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கணும். அவருக்கு சொத்து இருந்தால் அந்த சொத்து கணக்கை அரசிடம் நான் பிளவிட்டால் அரசு எடுக்கும், அல்லது அனாதை இல்லம் அல்லது முதியோர் இல்லத்துக்கு நான் கொடுப்பேன், நான் பிளவிட்டால்ன்ட்டு அந்த கதிரையில் இருக்கணும். அதான் 2 விஷயம். பெண்களுக்கு வாக்கு செலுத்தணும். பெண்ணை சொல்லணும், அக்காவை தங்கச்சியும் இந்த சொத்து கணக்கை நான் பிளவிட்டேன் அனாதை இல்லத்துக்கு கண்டு வைப்போம், அல்லது முதியோர் இல்லத்துக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லிட்டால் பிளவிட மாட்டினோம். கயவர்கள் வர மாட்டினோம். எந்த விதமான கூடாத முடிவுகளும் எடுக்க மாட்டினோம். சரியா? இதை யாழ்ப்பாணத்தில் துவங்கி யாழ்ப்பாணத்தை மாற்றி கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, மன்னார், திருகோணமலை தமிழீழத்தை மாற்றி சிங்கள மக்கள் நல்ல மண்டு பின்பற்றி இலங்கை அரசியலை மாற்றி இலங்கை ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கு அரசிடம் ஒப்படைத்து விட்டவை இந்த பணிக்காலம் பெறணும். இலங்கையில் இப்படி மாற்றம் வந்துட்டாமண்டு உலகத்திற்கு தீயா பரவி உலகம் எல்லாம் பெண்களாட்சியாக வந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் எல்லாம் ஒன்று ஆண் பெண் இருக்குது, இடப்பாலினம். அது ஒரு பக்கம் எவர்கள் இருக்கட்டும், குறைவாக தான் இருப்பினோம். ஆண் பெண் இருக்கேக்கில் பெண்கள் பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்த மாட்டா. பங்கு கையில் வாக்கு இருக்கேன்னு கட்சியை விழுத்தேராது. அங்கால அம்மாவில் பாசம் உள்ள ஆம்பளையல், மகளில் பாசம் உள்ள ஆம்பளையல், அக்கா தங்கச்சியில் பாசம் உள்ள ஆம்பளையலும் பெற அந்த கட்சி வெளுப்பெறும் உலகம் எல்லாம். அப்போ உலகம் எல்லாம் தமிழனால உலகத்தை வாழ வைக்கலாம். யாழ்ப்பாணத்தை மாற்றினோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்க அங்கே கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா அங்கால மாறிடும். சிங்கள மக்கள் யோசிச்சுட்டு அதை வரவேற்றி இலங்கை மாறி உலகத்தால் தமிழுக்கு ஒரு தேசம் காண்போம்
இதைத்தான் சொல்கிறேன். மற்ற தமிழ் மக்களே, நீங்கள் ஒரு வரைபடம் வந்து வீட்டில் வச்சுருங்க. நாங்கள் பாதிக்கப்பட்ட இனம்னு சொல்லி எல்லாரும் பாதிக்கப்பட்ட, உலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்ட, எல்லாருக்கும் உணவு உடையல் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இருந்தால் அங்கே பாருங்க, யூரோப்பில் எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. எல்லாரும் அது பாதிக்கப்பட்ட தமிழ் மொழிக்கு ஒரு தேசம் காண்போம்னா உலகத்தில் அப்படி நீங்கள் படத்தை நீங்கள் வச்சது சதா பாருங்க, எங்கே தீவு இருக்குது என்னென்று உலகத்தால் பெற்றுக்கொள்ளலாம். உலகத்துக்கு நாங்கள் ஏதாவது செய்தால் உலகத்தால் பழைய மொழிக்கு கட்டாமல் ஒரு தீவு வேணுமென்று ஐரோப்பாவால் ஒரு தீவு ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் அந்த யாழ்ப்பாணம் அதால் நாங்களும் வாழ்கிறோம் என்று சொன்னால், யாழ்ப்பாணத்தில் அந்த அரசியல் மாற்றம் வந்து மாறினோட இலங்கை மாறுது. இலங்கையில் உணவு உடவுகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இலங்கையில் கிடைக்குது. உலகத்தில் அரசியல் மாற்றம் நடந்தோன்னா உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்குது. பூமியில் இல்லாத வளமா, பூமியில் ஒன்றும் இல்லை, வேலை செய்யாதான் காசு, இப்படியெல்லாம் கதைக்கிறீங்க. சும்மா கதைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, உங்கள் செவ்வாய்க்கு சட்டில் இது அனுப்புகிறாங்க, யுத்தத்துக்கு இவ்வளோ பில்லியன் யூரோப் வந்து 90 பில்லியன் காசை தூக்கி ஒரு நாட்டுக்கு கொடுக்குதுன்னா பில்லியன் எல்லாம் காசு இருக்குத்தானே, எல்லாம் பூமியில் இருக்குது. அதை சமப்படுத்தணும். மேலே இருக்கிறவன அரசியல் மாற்றம் மூலம் நம்ம வந்தோடனே கொஞ்சம் கீழே கொண்டு வராது. ஒருவனுக்கு குறிப்பிட்ட ஏக்கருக்கு மேலே காணி இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட மில்லியனுக்கு மேலே காசு இருக்கக்கூடாது, கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவங்களை எல்லாம் ஒரு சமப்படுத்தினோன்னு. பூமியில் எல்லாம் இருக்குது. உணவு உடையல் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதருக்கும் கிடைக்க வேணும். இது வந்து 3 நிமிஷம் முடிக்கிறது கூட்டிகிட்டு யாழ் மாவட்டத்தில் இதை டிக்டாக்கை இதில் மேலே போகிறோம். டிக்டாக் ஆயுதம். இந்த டிக்டாக்கால் இந்த யாழ்ப்பாணத்தை கணக்கு போடுங்க. ஸ்ரீலங்காலே பாருங்க, 2.5 கோடி ஜனம் பண்ணுறதுக்கு, யாழ்ப்பாணத்தில் ஒரு 10 லட்சம் ஜனம் பண்ணுறதுக்கு, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பெண்களுக்கு டிக்டாக் மூலம் வெளிப்படுத்தி இதை செய்யுங்கொண்டு செய்துட்டால் கூட குழந்தைகள்லான இப்போ நாங்கள் இருக்கிறவங்கிட்ட வயசு போவோம், நாங்கள் போயிடுவோம். வயசு போயிடுவோம். கூட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு உலகம் வந்து எல்லாரும் இருந்துட்டு போட்டுமேன், போயினமா இருக்கணுமா தெரியாது. அது வேறு பிரச்சனை. இதை வந்து யாழ் மாவட்டத்தை பெண்கள் கையில் அதிகாரத்தை எடுங்க. அதிகாரத்தின் பலம் விளங்கிட்டோம். இந்த பார்த்தீங்களா, இந்த பூமி இதை பார்த்த உடனே இங்கே இதை பார்க்க வெனிசுலா நாடு. இந்த நாட்டில் எவ்வளோ பணக்காரர் இருக்கணும், செல்வம், அது கார் புகழ், அது இது எல்லாம் இருக்குது. எது இப்போ வந்து வலிமையானது? அதிகாரம். அந்த அதிகாரம், அந்த வார்த்தை, அந்த நாட்டை போய் அட்டாக் பண்ண அந்த பிரசிடண்ட் தூக்கிண்டு வா, அவ்வளோத்துக்கு அதிகாரம் பலத்தை வந்து பலம் இருந்தாலும் அதிகாரம் வேணும், சொல்லக்கூடிய அதிகாரம். பெண்கள் கையில் வாக்கு பலம் இருக்குது. பெண்கள் அந்த அரசியலை கைப்பற்றினால் பெண்கள் தங்களுக்கு வேண்டிய சட்ட திட்டங்களை பெண்களே தீர்மானிக்கலாம். பிள்ளைகளுக்கு இது வேணும், அது வேணும், யூனிஃபார்ம் வேணும், அது வேணும், பென்சில் வேணும், கொப்பி வேணுமென்று அந்த பெண்களை தான் அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்ற இந்த யூடியூப்பில் பெண்களை தேர்ந்தெடுத்து அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியல் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கை பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து இலங்கை மாறி இலங்கையில் தீயா இந்த உலகத்தை மாற்றுவோம். மூத்த தமிழ் அதிகாரமாக அடுங்க. மூத்த ஆதி மொழி, நாங்கள் ஆதி மொழி வேறு பேட்டிக்கிறவாது என்னவோ எங்களோட தான் தொடர்பு கொண்டிருக்கோம். இல்லை இந்த அதுகளால் தான் இந்த மொழி அருளப்பட்டிருக்கும். அந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. ஆதி மொழி என்ற அதிகாரம். இதோட முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.